Welcome to Periyavittu channel. BCom, MCom, CA இன்டர்க்கான காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் லேபர் காஸ்ட்ல நவம்பர் 2018ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இது ரொம்ப ஈஸியான கேள்வி. Following data have been extracted from the books of Mrs. ABC Private Limited. ABC Private Limited அப்படிங்கிறவர் ABC Private Limited அப்படிங்கிற கம்பெனிலேருந்து இந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து சேலரி ஈச் எம்ப்ளாயி பெர் மந்த். இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஒரு எம்ப்ளாயிக்கு மாதம் ஒன்றுக்கு 30,000 என்ன கொடுத்துருக்காங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எம்ப்ளாயிக்கு மாதம் ஒன்றுக்கு 30,000. போனஸ் வந்து சேலரியில 25%. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் இஎஸ்ஐ எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன். இது நம்மளை பணியில் அமர்த்தி இருக்கவங்க பிஎஃப்காக கான்ட்ரிபியூட் பண்றது 15% ஆஃப் சேலரி. டோட்டல் காஸ்ட் அட் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் வந்து 6,61,500 பெர் ஆனம். அதாவது எம்ப்ளாயீஸ் தொழிலாளிகளோட நலத்திட்டங்களுக்காக எவ்வளவு கம்பெனி செலவழிச்சிருக்காங்கன்னா வருடம் ஒன்றுக்கு இது வந்து பெர் ஆனம் 6,61,500. டோட்டல் லிவ் பெர்மிட்டட் டியூரிங் த இயர் ஒரு வருடத்துக்கு தொழிலாளிக்கு அனுமதிக்கப்பட்ட விடுமுறை நாட்கள் 30. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 175. மொத்த தொழிலாளர்கள் வந்து 175 பேர் இருக்காங்க. நார்மல் ஐடில் டைம் 70 ஹவர்ஸ் பெர் ஆனம். வருடம் ஒன்றுக்கு 70 மணி நேரம் வந்து நார்மல் ஐடில் டைம். அதாவது உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல அவங்க நார்மலா ஐடிலா இருக்குது. ஐடில்னா சும்மா இருக்குது. அது எவ்வளவுனா 70 ஹவர்ஸ்னு அப்ராக்சிமேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு தொழிலாளி வருடம் ஒன்றுக்கு 70 மணி நேரம் அவர் வந்து சும்மா இருக்காரு. அதாவது சாப்பிட்ற நேரம் 8 மணி நேரம் வேலை அப்படின்னா அதுல சாப்பிட்றது போக ரெஸ்ட் ரூம், தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் நடக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது நார்மல் ஐடில் டைம். அது வந்து வருடம் ஒன்றுக்கு 70 மணி நேரம். அப்நார்மல் ஐடில் டைம் டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் பவர் சப்ளை. பவர் சப்ளை ஏற்படுறதுனால வேலை செய்யாம அந்த நேரம் ஐடிலா இருப்பாங்கல்ல, அதாவது எதிர்பார்க்காம அந்த மாதிரி உள்ளது அப்நார்மல். எதிர்பார்க்காம அவங்க சும்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து அப்நார்மல் ஐடில் டைம். அது வந்து 50 ஹவர்ஸ் வருஷம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு அப்ராக்சிமேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒர்க்கிங் டேஸ் பெர் ஆனம் வருடம் ஒன்றுக்கு எவ்வளவு நாள் ஒரு தொழிலாளி ஒர்க் பண்றாங்கன்னா 310 நாள் ஒர்க் பண்றாரு. ஒரு நாள்ங்கிறது 8 மணி நேரம் வேலை ஆஃப் 8 ஹவர்ஸ். இப்ப இவருக்கு என்னென்ன கால்குலேட் பண்ணணும்னா ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ஈச் எம்ப்ளாயி ஒரு தொழிலாளிக்கு வருடம் ஒன்றுக்கு எவ்வளவு செலவாகுது. இந்த கம்பெனிக்கு ஒரு தொழிலாளியை நியமிச்சா அவருக்கு எவ்வளவு வருஷம் செலவு பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல அது. ரெண்டாவது எம்ப்ளாயி காஸ்ட் பெர் அவர். எம்ப்ளாயி இது வந்து ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ஈச் எம்ப்ளாயி வருடம் ஒன்றுக்கு எவ்வளவு காஸ்ட். இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இது வருடம் ஒன்றுக்கு, இது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு. நீங்க சொல்லலாம் வருடம் ஒன்றுக்கு கண்டுபிடிச்சா அது ஒரு மணி நேரத்துக்கு கண்டுபிடிச்சிடலாமேனா. ஆனா இது வந்து ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது வந்து அவங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க வருஷத்துக்கு, அதுக்கு ஒரு மணி நேரம். நம்ம வருஷத்துக்கு 365 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் போட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு அப்படி கண்டுபிடிக்க கூடாது. இது வருடம் ஒன்றுக்கு கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து அவங்க 310 நாள் தானே ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி மொத்தம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கறாங்க, 24 மணி நேரம் வேலை பார்க்கல. அதனால அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்கறாங்கன்னு பார்த்து ஒரு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு பார்க்கணும். அது மாதிரி காஸ்ட் ஆஃப் அப்நார்மல் ஐடில் டைம் பெர் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாய்க்கு 50 மணி நேரம் அப்நார்மல் ஐடில் டைம்னா அதுக்கு எவ்வளவு வந்து செலவு பண்ணுது, அப்நார்மல் ஐடில் டைமால எவ்வளவு காசு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ முதல்ல ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ஈச் எம்ப்ளாயி பார்ப்போம். ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளவு செலவு அப்படின்னா, எம்ப்ளாய்க்கு என்ன கொடுக்குறாங்க, சேலரி கொடுக்குறாங்க, அது சேரும். எம்ப்ளாய்க்கு போனஸ் கொடுக்குறாங்க. எம்ப்ளாய்க்கு பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்றது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அது சேர்க்கிறோம். அடுத்து எம்ப்ளாயோட நலத்திட்டங்களுக்காக செலவழிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை சேர்க்கிறோம். இதெல்லாம் ஆனுவல் காஸ்ட். அப்போ எல்லாமே வருடத்துக்கு, இது வருடத்துக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் வருடத்துக்கு நம்ம மாத்திக்கணும். அது போக ஒரு எம்ப்ளாய்க்கு இது பார்த்தா 175 எம்ப்ளாய்க்குமான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி, அதையும் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து 175 எம்ப்ளாய்க்கான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி. இது ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு மாதத்துக்கு, அப்ப இதை வருஷத்துக்கு மாத்தணும். அதை வச்சு நம்ம போனஸும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் போட்டுடலாம். வருஷத்துக்கு ஒரு தொகை வரும் இல்லையா, அதுல 25% போனஸ், அதுல 15% எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் போட்டுடலாம். இது என்னன்னா, இது வந்து 175 எம்ப்ளாய்க்கு, இது வந்து 175 எம்ப்ளாய்க்கு, இது வருடம் ஒன்றுக்கு தான் போட்டிருக்கு. அதனால அதை மாத்த தேவையில்லை நம்ம.
ஆனா ஒரு எம்ப்ளாய்க்கு தான் நமக்கு வேணும். வருடம் ஒன்றுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளவு செலவு, அது இது வந்து வருடம் ஒன்றுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு, ரெண்டுமே அப்படி மாத்தணும். எல்லாமே வருடம் ஒன்றுக்கு கணக்கு பண்ணணும், அதே சமயம் ஒரு எம்ப்ளாய்க்கு கணக்கு பண்ணணும். இப்ப சேலரி ஒரு எம்ப்ளாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க, ஆனா மாதம் ஒன்றுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வருடம் ஒன்றுக்குன்னா என்ன பண்ணணும், இதை 12ஆல பெருக்கணும். இதுதான் நம்மளுடைய முதல் இது. மற்றதெல்லாம் காஸ்ட்ல பாருங்க, இது 4 தான் உங்களுக்கு பண்ற செலவு. மற்றதெல்லாம் அவர் எடுக்கிற லீவு, அவர் எவ்வளவு எம்ப்ளாயி இருக்காங்க, அவருடைய ஐடியல் டைம் எவ்வளவு, அவர் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத, இது 4 தான் வந்து நம்மளுக்கு ரூபா சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இந்த 4 டேட்டா மட்டும், இந்த ஃபர்ஸ்ட் இது கால்குலேட் பண்ண இந்த 4 டேட்டா மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப சேலரி நான் என்ன சொன்னேன், மாதம் ஒன்று, இது ஒரு எம்ப்ளாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரு எம்ப்ளாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்ப மாதம் ஒன்றுக்கு அவருக்கு 30,000னா வருஷத்துக்கு எவ்வளவு, 3,60,000. ஒரு எம்ப்ளாய்க்கு கணக்கு பண்ணா போதும். ஒரு எம்ப்ளாய்க்கு 30,000 மாசம் ஒன்று கொடுக்குறோம்னா வருஷத்துக்கு அவருக்கு 3,60,000 கொடுக்குறோம். போனஸ் வந்து இந்த 3,60,000த்துல 25%, அதாவது 4ல் ஒரு பங்கு 90,000 கொடுக்குறோம். ஒரு எம்ப்ளாய்க்கு வருடம் ஒன்றுக்கு 90,000 கொடுக்குறோம். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் எவ்வளவுனா இதுல 15%, 54,000 ஒரு தொழிலாளிக்கு வருடம் ஒன்றுக்கு 54,000 ஒரு தொழிலாளிக்கு வருடம் ஒன்றுக்கு. இதுதான் நமக்கு வேணும். ஒரு தொழிலாளிக்கு வருடம் ஒன்றுக்கு எவ்வளவு பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்றாரு கம்பெனி, 54,000. நான் சொன்ன மாதிரி எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அனைத்து தொழிலாளிகளுக்கும் வருடம் ஒன்றுக்கு 6,61,500. இது வருடம் ஒன்று தான், அதனால அதை மாற்ற தேவையில்லை. ஆனா அனைத்து தொழிலாளிகளுக்கும் நமக்கு வேண்டியது ஒரு தொழிலாளி. அப்ப எவ்வளவு தொழிலாளி அந்த கம்பெனியில இருக்காங்க, 175 தொழிலாளிக்கு ஆன செலவு இது. அப்ப 175ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு தொழிலாளிக்கு எவ்வளவுன்னு கிடைக்கும். புரியுதா, அந்த ஒரு தொழிலாளிக்கு வருடம் ஒன்றுக்கு அப்ப 3,750. இது எல்லாத்தையும் கூட்டினா 5,07,750 தான் ஒரு தொழிலாளிக்கு ஆண்டுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஏற்படக்கூடிய செலவு. ஒரு தொழிலாளிக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஏற்படக்கூடிய செலவு, அதுதான் நம்மளுடைய முக்கியம். இது வந்து ஒரு தொழிலாளிக்கு தான் கொடுத்துருக்கு, ஆனா இது மாதம் ஒன்றுக்கு, அதனால வருடம் ஒன்றுக்குங்கிறதுனால 12ஆல பெருக்கிறோம். இதனுடைய 25% படி இது ஒரு தொழிலாளிக்கு ஆண்டு ஒன்றுக்கு தான். இதை 25% போட்டோம்னா இதுவும் ஒரு தொழிலாளிக்கு ஆண்டு ஒன்றுக்கு. இதுல 15% போட்டோம்னா இதுவும் ஒரு தொழிலாளிக்கு ஆண்டு ஒன்றுக்கு. இது வந்து எப்படின்னா ஆண்டு ஒன்றுக்கான தொகை தான், ரேனம் தான் கொடுத்துருக்கு பாருங்க கணக்குல. ஆனா இது 175 தொழிலாளிக்கு, நமக்கு வேண்டியது ஒரு தொழிலாளி. அதனால என்ன பண்றோம், 175ஆல டிவைட் பண்ணி போட்டா இந்த 4 இனத்தையும் கூட்டினோம்னா 5,07,750. இதுதான் ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ஈச் எம்ப்ளாயி. அடுத்து நமக்கு வந்து ஆனுவல் காஸ்ட் வேண்டாம், நமக்கு வந்து எம்ப்ளாயி காஸ்ட் பெர் அவர் வேணும். ரெண்டாவது வந்து என்னன்னா எம்ப்ளாயி காஸ்ட் பெர் அவர். மாத்தி எழுதிட்டே, அதை மாத்திங்க, எம்ப்ளாயி காஸ்ட் பெர் அவர். அதாவது நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணையிலே சொன்னேன், இது வந்து ஆண்டு ஒன்றுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு ஏற்படக்கூடிய செலவு. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா மணி ஒன்றுக்கு, ஒரு அவருக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளவு செலவு ஏற்படுது. நீங்க சொன்ன மாதிரி 365 நாளுக்கு இதை வந்து 24 மணி நேரத்துல போடலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அப்ப ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு, இப்படி எல்லாம் போடக்கூடாது. லேபர் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வருஷத்துக்கு எவ்வளவு நாள் உழைக்கிறாரு, எவ்வளவு மணி நேரம் உழைக்கிறாரு, ஏன்னா அவர் 310 நாள் தான் வேலை செய்யறாரு. அப்ப எவ்வளவு நாள் உழைக்கிறாரு, அதுல ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்யறாரு. 365 நாளும் 24 மணி நேரம் வேலை பார்க்கல அவரு. அதனால அந்த மாதிரி நம்ம சாதாரண கணக்குகள்ல போடுற மாதிரி இதுல போடக்கூடாது. நம்ம மேக்ஸ்ல எல்லாம் போடுற மாதிரி இதுல போடக்கூடாது. ஆனுவல் காஸ்ட் இவ்வளவு, அப்ப ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு, வருஷத்துக்கு இவ்வளவுனா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு அப்படிங்கறத வந்து நம்ம மேக்ஸ்ல போடுற மாதிரி போடக்கூடாது. அவர் எவ்வளவு அவர் ஒர்க் பண்றாரு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அவர் ஒர்க் பண்றாருங்கிறத நம்ம முதல்ல கணக்கு பண்ணணும். 310 நாள் ஒர்க் பண்றாரு, ஒரு நாளைக்கு 8 அவர் ஒர்க் பண்றாருன்னா ஒரு வருஷத்துக்கு 2,480 அவர் ஒர்க் பண்றாரு. புரியுதா, ஏன்னா அவர் 365 நாளும் 24 மணி நேரமும் வேலை பார்க்கல, 310 நாள் தான் வேலை பார்க்கிறாரு. ஒரு நாளைக்கு அதுவும் 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கிறாரு. அப்ப 2,480 மணி நேரம் தான் வேலை பார்க்கிறாரு. அதுலயுமே அவர் 30 நாள் லீவ் எடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்ப 240 அவர் வேலை பார்க்கல, லீவ்ல போயிருது. அப்ப 2,240 மணி நேரம் தான் அவர் வேலை பார்க்கிறாரு. ஏன்னா லீவ் எடுக்காம தான், அதனால லீவ் எடுத்ததாவே நம்ம கன்சிடர் பண்ணி எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இது முன்னாடி ஒரு திட்டமிடுதல் தானே. அதனால இப்ப 310 நாள் வேலை பார்க்கிறாருன்னா அவர் வருடம் ஒன்றுக்கு 2480 நாள் வேலை பார்ப்பாரு. ஆனா அவர் 30 நாள் லீவ் எடுத்துக்கலாம். அப்ப 240 மணி நேரம் அதுல வந்து வேலை பார்க்காம போயிடுவார் லீவ் எடுத்தாருன்னா. அப்ப 2240 மணி நேரம் தான் வேலை பார்க்கிறாரு. அதுலயே அவருடைய ஐடில் டைம் இருக்கு பாத்தீங்களா, சாப்பிட போறது, ரெஸ்ட் ரூம் போறது, தண்ணி குடிக்க போறது, அந்த மாதிரி உள்ள ஐடில் டைம் வந்து 70 அவர். அப்ப அந்த 70 அவரும் அவர் வேலை செய்யல, சும்மாதான் இருக்காரு. அப்ப அதையும் கழிச்சா 2170 மணி நேரம் தான் ஒரு எம்ப்ளாயி வேலை பார்க்கிறாரு. இது வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு தான் ஒரு வருஷத்துக்கு. ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு வருஷத்துக்கு 2480 மணி நேரம் வேலை பார்க்கிறாரு. அதுல 240 மணி நேரம் லீவ் எடுத்துறாரு. 2240. அதுல 70 மணி நேரம் சும்மா இருக்காரு. இது பெர்ரானம்னு கொடுத்ததுனால அப்படி போட்டுக்கலாம். 70 மணி நேரம் இதெல்லாம் நாட்கள்ல கொடுத்துருக்கு. அதெல்லாம் அவர்ஸா மாத்தணும் நம்ம. அதனாலதான் 310 8ஆல பெருக்கிறோம், 30 8ஆல பெருக்கிறோம். இது 70 hours per annum தான். அதனால 2170 மணி நேரம் தான் வேலை பார்க்கிறாரு. அப்நார்மல் ஐடில் டைம் நம்ம இதுல சேர்க்க கூடாது. அப்நார்மல் ஐடில் டைம் சேர்க்க கூடாது. ஏன்னா பவர் சப்ளை இருந்தாதான் நடக்கும், இல்லைன்னா இருக்காது. அப்ப மொத்தம் ஒரு 2170 மணி நேரம் தான் வேலை செய்யறாரு. அப்ப அவருக்கு வந்து வருஷத்துக்கு 5,07,780 செலவாகுதுன்னு அப்படின்னா அவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 234 ரூபா ஆகுது. இப்ப ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு நீங்க ஒரு மணி நேரம் அந்த கம்பெனியில வேலை செய்ய சொன்னீங்கன்னா அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா 234 ரூபா அவருக்கு செலவாகும். இந்த மாதிரி ஒரு திட்டமிடுதல் தான். புரியுதா? ஒரு எம்ப்ளாயி ஒரு தொழிலாளியை நம்ம இப்ப பணியில சேர்க்க போறோம் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு வருஷத்துக்கு செலவாகுது? ஒரு தொழிலாளிக்கு 5,07,780 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறோம். அப்ப அவருடைய பேக்கேஜ் வந்து பெர் ஆனம் அவர் 5,07,780 அவருக்கு ஆகுது. அதுவே ஒரு மணி நேரத்துக்கு மணி நேர கூலி கணக்கு பண்ணோம்னா மணி நேரம்ங்கிறது எப்படி பார்க்கணும்னா அவர் எவ்வளவு நேரம் உழைக்கிறாரு, அதுல எவ்வளவு நாள் லீவ் எடுத்துக்கிறாரு, அந்த அவரை கழிச்சுட்டு எவ்வளவு ஐடில் டைம் சும்மா இருக்க அவரையும் கழிச்சுட்டு கிடைக்குது பாத்தீங்களா. இதுதான் அவர் வருஷத்துக்கு 2170 மணி நேரம் எஃபெக்டிவா ஒர்க் பண்றாரு, பயனுள்ளதா ஆக்குறாரு. அப்ப ஒரு மணி நேரத்துக்கு அவருக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 234 ரூபா ஆகுது. இதுதான் எம்ப்ளாயி காஸ்ட் பெர் அவர். புரியுதா உங்களுக்கு? ஆனுவல் காஸ்ட்னா நீங்க அவர் காஸ்ட்னு சொல்லி 365 நாள் இது பண்ணி 24 மணி நேரம்லாம் போடக்கூடாது. 365 வகுத்தா ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அது 24 வகுத்தா ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. அவர் முக்கியமா எவ்வளவு மணி நேரம் உண்மையா உழைச்சிருக்காரு, எஃபெக்டிவா உழைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்து அதாலதான் இதை டிவைட் பண்ணணும். இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன். இப்ப புரியுதா உங்களுக்கு? அடுத்து வந்து காஸ்ட் ஆஃப் அப்நார்மல் ஐடில் டைம் பெர் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயி 50 மணி நேரம் அவருக்கு அப்நார்மல் ஐடில் டைமே வந்துருச்சுன்னே வச்சுக்குவோம். அப்ப ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு அவருக்கு செலவு? 234 ரூபா அவருக்கு செலவாகுது. அப்ப அவர் 50 மணி நேரம் வருஷத்துக்கு சும்மா இருந்தாருன்னா அவருக்கு 11,700 ரூபா அவருக்கு சும்மா கொடுக்குற மாதிரி நம்ம. இதுதான் காஸ்ட் ஆஃப் அப்நார்மல் ஐடில் டைம். ஏன்னா பவர் சப்ளையால வருஷத்துக்கு 50 மணி நேரம் சும்மா இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானம். அப்படி அவர் சும்மா இருந்தாருன்னா அவருக்கு எவ்வளவு தொகை சும்மா கொடுக்குறோம்? வேலையே செய்யாம எவ்வளவு கொடுக்குறோம்? ஒரு மணி நேரத்துக்கு 234 கணக்கு பண்ணி வச்சிருக்கோம்ல. அப்ப ஒரு வருஷத்துக்கு 50 மணி நேரம் சும்மா இருக்காரு. 50 × 234 11,700 ரூபா அவருக்கு வந்து சும்மா கொடுக்கப்படுறோம். வேலை பார்க்காம கிடைக்குது. அவர் 50 மணி நேரம் சும்மா இருந்தாருன்னா பவர் சப்ளையால 50 மணி நேரம் சும்மா இருந்தாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை 11,700. அப்ப ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ஈச் எம்ப்ளாயி வருஷம் ஒன்றுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு 5,07,780, மணி ஒன்றுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு 234. சப்போஸ் அந்த எம்ப்ளாயி வந்து அப்நார்மல் டைம் 50 மணி நேரம் சும்மா இருந்தாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய ரூபா வந்து 11,700 ரூபாய். ரொம்ப ஈஸியான கணக்கு இது. அந்த வருடம் ஒன்றுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு இதெல்லாம் பார்த்து நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ப்ராப்ளம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். இதுல இருந்து இதை கழிக்கணும். இந்த தொகையில இருந்து இதை கழிக்கணும். இந்த ஹவர்ஸ்ல இருந்து இதை கழிச்சு கழிச்சு போடணும்.
இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா 5 மார்க் வாங்கிடலாம். Thank you for watching. Please subscribe.